பிரதமர் மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். மக்கள் வங்கிக் கணக்கில் 15 லட்சம் போடுவதாக ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்தது என்ன என்றும் கேள்வி. இது பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களுக்கான அரசு அல்ல, ஏழைகளுக்கான அரசு என கூசாமல் பொய் சொல்கிறார் பிரதமர் மோடி என்று முதலமைச்சர் கடும் சாடல். கார்ப்பரேட்களுக்கு பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்துவிட்டு வங்கிக் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதம் விதித்தே ரூபாய் 21,000 கோடிக்கு மேல் ஏழைகளிடம் உருவி இருக்கிறார்கள் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பிரதமர் அல்லது குடியரசுத் தலைவர் பதவி தர முன்வந்தாலும் ஒருபோதும் பாஜகவிற்கு செல்ல மாட்டேன் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கருத்து. மோடி பிரதமரானால் நாட்டை விட்டு வெளியேறுவேன் என கூறிய முன்னாள் பிரதமர் தேவகவுடா தற்போது மோடியுடன் பிரிக்க முடியாத பந்தம் உருவாகியுள்ளதாக கூறுவதாக விமர்சனம். பள்ளி வாகனங்களில் ஓட்டுநர் உதவியாளர் குறித்த விவரங்களை பள்ளி தகவல் மேலாண்மை இணைய பக்கத்தில் நாளை மாலைக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பள்ளி வாகனங்களுக்கு கட்டுப்பாடு குறித்து பள்ளி கல்வித்துறை வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. கரூர் மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளர் பெருமாள் சாமி வீட்டில் நடைபெற்ற முதற்கட்ட வருமான வரி சோதனை நிறைவு. 10,20,000 ரூபாய் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். பொன்னேரி ரயில் நிலையத்தில் இருவர் எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி உயிரிழப்பு. பிளாட்பாரத்தில் இருந்து இறங்கி தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது நிகழ்ந்த விபரீதம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 52,360 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை கிராமுக்கு 45 ரூபாய் உயர்ந்து 6,545 ரூபாய்க்கு விற்பனை. கர்நாடக மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 2 வயது ஆண் குழந்தை. 12 மணி நேரத்திற்கும் மேலாக நீடிக்கும் மீட்பு பணிகள். மத்திய காஷ்மீரில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தையை பிடிக்க முயற்சித்த வனத்துறை அதிகாரியின் கையை கவ்விய சிறுத்தை. வனத்துறை அதிகாரிகள் ஒன்று கூடி சிறுத்தையின் பிடியிலிருந்து மீட்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. ஹைதராபாத் அருகே ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு. 10க்கும் மேற்பட்டோர் தீக்காயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. ஜப்பான் கிழக்கு கடலோர பகுதியில் 2வது முறையாக இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். வருகிற நாட்களில் அதிக அளவில் நிலநடுக்க அதிர்வுகள் ஏற்படலாம் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.